அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 3இல் ராகு, 4ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் குரு, 9இல் கேது இருக்கிறார். குடும்பத்தினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். பழக்க வழக்கத்தில் சில மாற்றம் ஏற்படலாம். வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்பு கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பர். தகவல் தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர். கல்வி பணிகளில் இருந்த இழுபறியான சூழ்நிலை அனைத்தும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலம் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதை பற்றி தாங்கள் சிந்திப்பீர்கள். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். செலவுகளை குறைப்பது மூலம் பல பிரச்சனைகள் தீரும். புதிய இலக்குகளை தாங்கள் நிர்ணயம் செய்வீர்கள். குரு ராசிநாதன் தங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுவடைந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் சிரமங்கள் இருக்காது. காரிய தடைகளும் தாமதங்களும் அனைத்தும் விலகும். எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்யும் ஆற்றல் தங்களுக்கு பிறக்கும். தள்ளிப்போன காரியங்கள் முடிந்துவிடும். கடன் அனைத்தும் படிப்படியாக குறையும். வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை உண்டு. வேலை பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. நண்பர்களும் உறவினர்களும் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். வணிகத்தில் விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறி அபிவிருத்தி அடையும். மனதில் உற்சாகம் கிடைக்கும். ராசிநாதன் குரு 7இல் இருந்து நிற்கிறார். கேந்திர ஆதிபத்திய தோஷம் உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம். அதோடு 2இல் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் பேச்சு உங்களுக்கு சில நேரங்களில் எதிரிகளை உருவாக்கலாம். 2இல் சூரியன், செவ்வாய் 2 அக்னி கிரகங்கள் இருப்பதால் பேச்சில் சற்று சூடு அதிகம், உஷ்ணம் அதிகமாக இருக்கும். ஆகவே பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். உங்கள் பேச்சே சில சமயங்களில் தங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடும். கஷ்டத்தை உருவாக்கி மன உளைச்சலை கொடுக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்களில் நேரத்தை செலவிடுதல் வேண்டாம். ஆக தனுசு ராசினருக்கு 4ஆம் இடத்தில் சனி. கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் மறையும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.